வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே சத்தான அதே மாதிரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கொள்ளு, ரெண்டையும் நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு குக்கரை எடுத்துகிட்டு நம்ம கழுவின அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 6லேருந்து 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி இருக்கணும். நல்ல பெரிய டம்ளராகவே எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல்லையும் சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு 5-6 விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோடவே நமக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் கொள்ளு துவையல் தாங்க செய்ய போகிறேன், அதுக்காக தான் வறுக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக புளி, ஒரு 2 பெரிய பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். சட்னி துவையல் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி சேர்த்து சட்னி மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கல. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கஞ்சி என்ன லெவலில் இருக்குன்னு. பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், ஆனால் எல்லாமே இழுத்துருச்சு. நல்லா கரண்டியை வச்சு சூடாக இருக்கும்போதே நல்லா நசுக்கி விடலாம். இது பத்தாது இந்த கன்சிஸ்டன்சி, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். கட்டாயமாக சுடு தண்ணி தான் ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு இன்னும் 2 விசில் விடலாம். அப்போ தான் நல்லா குழன்னு இருக்கும் கஞ்சி. இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 1 முறை 2 முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ நல்லா சுட சுட ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம்.
கஞ்சியை இப்படி இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலில் கொஞ்சம் எடுத்து இப்படி ஒரு மூலையில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரண்டியில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்படி சாப்பிட்றது வயிற்றுக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதுங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.